ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹாட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். இறங்கி வரக்கூடிய ஈரான் இப்போ இருக்குங்க. அதோடு ட்ரம்ப் புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்க முடியும். கப்பல்களை மீட்க ப்ரொஜெக்டட் ஃப்ரீடம் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் முன்னேற்றமும் தெரிந்திருக்கு. இதனிடையே ட்ரம்பின் புதிய அறிவிப்பால் பதற்றமும் குறைஞ்சிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ட்ரம்ப்புடைய புதிய அறிவிப்பால் பதற்றம் குறையுமா குறையாதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாஷிங்டன் ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போரால் ஹர்முஸ் நிர்சந்தி பகுதியில் சுமார் 20,000 மலுமிகளும் நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்களும் நீண்ட நாட்களாக தவித்து வருகிறது. அதே இடத்துல போர் நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஈரான் தனது 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தது. அதில் 30 நாட்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் போன்ற நிபந்தனைகள் இடம்பெற்றிருந்தது. ஆரம்பத்திலே இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் தனது செயல்களுக்கு இன்னும் சரியான விலையை செலுத்தவில்லை என்று விமர்சித்து வந்தது. தற்போது நிலவக்கூடிய சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட செய்தியில், எனது பிரதிநிதிகள் ஈரான் நாட்டோடு நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக இருக்கு, இது அனைவருக்கும் நல்ல விடியலை தரும் என்று பதிவிட்டிருக்கிறார். இதற்கிடையே அங்கு சிக்கியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ப்ரொஜெக்டட் ஃப்ரீடம் என்ற அதிரடி திட்டத்தை அவர் தொடங்கி வைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் நடுநிலையான மற்றும் எந்த பிரச்சனையிலுமே சிக்காத கப்பல்களை ஹார்முஸ் நீர்ச்சந்தியிலிருந்து பத்திரமாக வெளியேற்ற அமெரிக்கா இராணுவம் பாதுகாப்பு வழங்க உள்ளதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த மனிதாபிமான நடவடிக்கையில் யாராவது குறுக்கிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் மற்றொரு பக்கம் கடல் பகுதியில் பதற்றம் குறையவில்லை. நேற்று ஈரான் அருகே சென்ற ஒரு சரக்கு கப்பலை மர்ம படகுகள் வழிமறித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கிடையே ஈரான் புரட்சிகர இராணுவம் ஐக்கிய அரபு அமீரக எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய கப்பல்களை உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறும்படி உத்தரவும் பிறப்பித்திருக்கிறாங்க. இதனால் ஏராளமான கப்பல்கள் துபாயை நோக்கி விரைந்து வருகிறது. ஹார்முஸ் நீர்சந்தி தங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அங்கு வரக்கூடிய கப்பல்கள் வரி செலுத்த வேண்டும் என்று ஈரான் கூறி வருகிறது. அமெரிக்காவுடைய இந்த பாதுகாப்பு திட்டம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயல் என்று ஈரான் இராணுவம் எச்சரித்துள்ளதால் அந்த பகுதியில் மீண்டும் மோதல் வெடிக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் வழியாக தங்களுக்கு கிடைத்துள்ள அமெரிக்காவின் பதில்களை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த ஒரு தாள்கள் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யுத்தம் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்படுது. பேச்சுவார்த்தையில் திடீர் முட்டுக்கட்டையாக அமெரிக்காவுக்கு ஈரான் விடுத்த அதிரடி எச்சரிக்கை உலக நாடுகளிடையே இன்னும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருது. அப்படி என்னடா எச்சரிக்கை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற 21 மணி நேர நீண்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான விவகாரங்களில் இரு தரப்பிற்கும் இடையே இன்னும் ஆழமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவது உறுதியாயிருக்கு. அமெரிக்காவின் கோரிக்கைகள் மிக அதிகமாக இருப்பதாகவும் ஈரான் தனது இறையாண்மையையும் அணுசக்தி உரிமைகளை விட்டு கொடுக்காதது என்றும் அரக்சி எச்சரித்துள்ளார். குறிப்பாக யுத்தம் இன்னும் முடியவில்லை என்று அவர் கூறியிருப்பது மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. ஈரான் முன்வைத்த அமைதி திட்டத்தை அமெரிக்கா நிராகரித்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் கடல் வழி தடுப்புகள் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் உலகளவிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு.
இந்த இக்கட்டான நிலையில் ரஷ்யா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளோடு ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. ஈரானுடைய அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்பதில் ட்ரம்ப் நிர்வாகம் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தி வருகிறது. இரு நாடுகளும் விட்டு கொடுக்காத நிலையில் இந்த ராஜதந்திர முட்டுக்கட்டை பிராந்திய பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருப்பதாக இந்த ஒரு தாள்களும் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிர்ச்சிகரமாக நிறைய தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹார்மோசிஸ் நிற்கக்கூடிய கப்பல்களில் உணவு தட்டுப்பாடு பற்றி ஃப்ரீ அறிவித்திருக்கிறாரு ட்ரம்ப்பு. அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை அறிவித்திருக்கிறாரு ட்ரம்ப்பு. அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் போரானது தொடங்கியது. அன்றிலிருந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை முடிவிட்டது ஈரான். அதனால் அப்போதிலிருந்து எண்ணெய் உள்ளிட்ட பல சரக்குகளை ஏற்றி வந்த கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி வாயில நின்று கொண்டிருக்கிறது. இந்த கப்பலுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அமெரிக்க அதிபர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டம் குறித்து ட்ரம்ப் தனது ட்ரூத் பக்கத்தில் சில விஷயங்களை பதிவிட்டிருக்கிறாரு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்திய கிழக்கில் தற்போது நடந்து வரக்கூடிய மோதலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத உலக நாடுகள் பல அமெரிக்காவிடம் ஒரு உதவியை கூறியிருக்கிறாங்க. ஹார்மோஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள தங்கள் கப்பல்களை மீட்க உதவுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நாடுகளுக்கு இந்த சண்டைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் வெறும் அப்பாவி பார்வையாளர்கள் மட்டுமே. ஈரான், மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவின் நலம் கருதி அந்த நாடுகளில் கப்பல்களை பாதுகாப்பாக வழிநடத்தி வெளியே கொண்டு வர நாங்கள் சம்மதித்துள்ளோம். இதன் மூலம் அவர்கள் சுதந்திரமாக தங்கள் வணிகத்தை தொடர முடியும். மீண்டும் சொல்கிறேன், இந்த பகுதியில் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த கப்பல்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அந்த கப்பல்களை அதன் பணியாளர்களை பாதுகாப்பாக ஜலசந்தியிலிருந்து வெளியேற எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று அந்த அதிகாரிகளிடம் கூறியிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுது. அதே சமயம் நிலைமை சீராகும் வரை தங்கள் மீண்டும் இங்கு வரப்போவதில்லை என்று அந்த நாடுகள் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு நேரடி திங்கட்கிழமை காலை தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஹார்மோஸ் ஜலசந்தியிடம் 2-3 வங்கிகளில் ஏறி இறங்குவது தவறே இல்லை, ஆனால் இதை பார்த்துக்கோங்க என்று சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயமும் தற்போது வெளியாக இருக்குது. இந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் என்பது கூறப்பட்டிருக்கு. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு டாப்பிக்கோடு மீண்டும் ஒரு புதிய செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.